2016 தேர்தல் ஒரு பொதுக்கூட்டம் பேச்சாளராக கோவிசெலியன் வந்தார். நாடி துடிப்பு தெரிந்து பேசுபவன் நான், மக்கள் மனநலை அறிந்து பேசுபவன் நான். கருத்துக்களை சொல்ல சொல்ல, நிர்வாகிகள் பெயரை சொல்ல சொல்ல அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் என்று சொன்னபோது அடித்த கரவொடி அன்றைக்கு 2011 விண்ணை முட்டியது. இறங்கும்போது சொன்னேன், கையை பிடித்து சொன்னேன், வேட்பாளர் அறிவிக்கவில்லை. ஆனாலும் அண்ணனே, இன்னும் 2 மாதத்தில் என்னோடு நீ சட்டமன்றம் வருவாய், அதற்கான நாற்காலி உண்டு என்று அன்று சொன்னேன். இன்று சொல்லுகிறேன், அன்றைக்கு ஏற்பட்ட எழுச்சியை விட இன்றைய தினம் இந்த தொகுதியில் 5 இடங்களுக்கு சென்று வந்தோம். 15 கிலோமீட்டர் தூரம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் அண்ணன் பாண்டன் வீட்டுக்கு சென்று வந்தோம். போகிற இடத்திலெல்லாம் நூற்றுக்கணக்கான 50 கணக்கான வாகனங்களில் மக்கள் கூட்டம் கூடுகிறது என சொன்னால், மக்கள் கடல் கூடியது என சொன்னால், நான் நன்னடத்தில் சொன்னேன், கோவிசெலியன் தலைவர் அல்ல, கோவிசெலியன் பொதுச் செயலாளர் அல்ல, கோவிசெலியன் தலைமை கழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட உச்சகட்ட தலைவர் அல்ல, உயர்நிலை செயல்திட்ட குறிப்பிடர் அல்ல, ஒரு பேச்சாளராக இருந்து 35 ஆண்டு காலம் நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வாழ்க கலைஞர் என்று சொன்ன தொண்டன் இன்றைக்கு தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற நிலையில் ரிஷிவந்தியம் நான் வந்திருக்கிறேன். மாநாட்டை போல் கூட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அண்ணனை வியந்து சொன்னேன், பாராட்டி சொன்னேன். இப்பொழுது சொல்கிறேன், 2026 ஏப்ரலில் தேர்தலா, மார்ச் இறுதியில் தேர்தலா, 60 நாளில் தேர்தலா, 50 நாள் தேர்தலா, கவலை வேண்டாம். நாளைய தினம் ரிஷிவந்தியம் தொகுதியில் ஓட்டு பெட்டியை வைத்தாலும் அண்ணன் வசந்தம் கார்த்திகேயனுடைய வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது.